அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக சில நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா மோடி கூட ஒரு பர்சனலான ஒரு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட இப்போ ஆயில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஆயில் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. பட் அது பார்த்தீங்கன்னா இந்திய தரப்புல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு எந்த ஒரு விதமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் அது எந்த விதமான டிசிஷன் நாங்கள் எடுக்கல அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இது சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஸோ ஓலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 நாளாக 5% அப்பர் சர்க்கியூட் போயிட்டு இருந்தது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவி ஸ்கூட்டரான மேக்கர்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா நான் வெஹிக்கல் ப்ராடக்ட் லான்ச், அதாவது ஒரு பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஒரு நியூ பிஸ்னஸில் இவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ஓலா சக்தி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இன்ஃபோசிஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஈக்விட்டி ஷேருக்கு 23 ரூபா என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட்டு அக்டோபர் 27. இந்த அமௌண்ட் எப்போ உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு இந்த அமௌண்ட் பே அவுட் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஐஎக்ஸ் இன்சைடர் ட்ரேடிங் ஒன்று நடந்திருந்தது. அதாவது செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎக்ஸில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் ப்ரைஸ் விழுந்தது. அந்த ஒரு நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக வெளியே லீக் ஆகிட்டு அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்சைடர் ட்ரேடிங் பண்ணிட்டு அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது, ஜொமேட்டோ ஈட்டர்னல் இவங்களுடைய Q2 ஃபினான்ஷியல் 2026 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா சர்ஜ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 183% அளவுக்கு இயர் ஆன் இயரில் அதிகமாகிருக்கு. அதாவது 13,590 கோடி அளவுக்கு இவங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கு. பட் என்னதான் ரெவென்யூ வந்திருந்தாலும் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது 63% அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. 176 கோடியாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 65 கோடியாக தான் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த ஸ்டாக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டவுன்ஃபாலில் போயிருக்கு இந்த ஜொமேட்டோ ஈட்டர்னல் ஷேர்ஸ் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரூபிகான் ரிசர்ச். ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 28% அளவுக்கு ப்ரீமியம் வந்திருந்தது. அதாவது 620 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 485 ரூபாய்க்கு கோட் பண்ணவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி 620 ரூபாய்க்கு கிடைச்சிருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்ததுனாலையும் இந்த லிஸ்டிங் ஒரு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இது தனியானவே நம்ம என்ன போட்டுருந்தோம்னா ஐபிஓ வீடியோஸ் நம்ம எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, யாரெல்லாம் லிஸ்டிங் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி போனஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பார்த்தீங்கன்னா 1:1 பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ஷேர் அடிஷ்னல் ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட், அதாவது எக்ஸ் போனஸ் டேட் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 2025 டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெல்லுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 592 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லாஸ்ட் டிஸ்க்ளோஷர் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க நியூ ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. இப்போ லாஸ்ட்டாக செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 712 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சைபர் செக்யூரிட்டி, இஎஸ்எம் சிஸ்டம், பிளாக் செயின், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸில் இவங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்க் Q2 ரிசல்ட்டு. ஸோ இயர் ஆன் இயரில் ஜஸ்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 26.4% வந்து லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 6,917 கோடியாக இருந்தது. இந்த வருடம் 5,089 கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.9% அளவுக்கு என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 13,744 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் வந்து என்னன்னா வந்திருந்தது. இந்த இயர் குவார்டர் ரிசல்ட்ல வந்திருக்கு. ஸோ கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா 1.46% அளவுக்கு என்னன்னா குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு 0.44% அளவுக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒபிராய் ரியாலிட்டி Q2 ரிசல்ட். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% அளவுக்கு என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 589 கோடியாக இருந்தது 760 கோடியாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 34.8% அளவுக்குனாலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 1,319 கோடியாக இருந்தது 1,779 கோடியாக என்னன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெல்டா கார்ப் Q2 ரிசல்ட். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 7% அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. 27 கோடியாக இருந்த லாஸ்ட் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் அது சொன்ன இயர் ஆன் இயரில் இருந்தது. இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 25.1 கோடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஸ்லைட்லி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0.4% வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் மோட்டார் சைக்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து என்னென்னா என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது நொரியா மோட்டார்ஸோட வந்து என்னென்னா இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வைக்க போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நொரியா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ONEX உடைய குரூப் வந்து என்னென்னா சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா Euro 5+ மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாடல்களுக்கு மேலாக இவங்க என்ன பண்ணுறாங்க இன்ட்ரடியூஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது KEC இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா KEC இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1,038 கோடி அளவுக்கு வந்துன்னா இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எதுலன்னு பார்த்தோம்னா டிசைன் சப்ளை அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் 380 கிலோவாட்ஸ் GS கிலோ வோல்டேஜ் நினைக்கிறேன். ஸோ GI சப்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் என்னன்னா இவங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து என்னென்னா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் மூலியமா லாஸ்ட் இந்த 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கோடி அளவுக்கு இவங்களுக்கு என்னென்னா ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு அதாவது என்னன்னா 16/10/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸில் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லை இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் ட்ரை பண்ணலாம். ஸோ JSW ஸ்டீல் போனவெல்லா பின்காப் ஓகேங்களா. ஸோ ஹேவல்ஸ் இந்தியா பாலிகேப் இந்தியா டாடா டெக்னாலஜிஸ் 361 வாம் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் டால்மியா பாரத் CESC HFCL Oracle ஃபின்சர்வ் சர்வீஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வருது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. ஸோ டிக்ஸான் டெக்னாலஜி JSW எனர்ஜி பேங்க் ஆஃப் இந்தியா இந்துஸ்தான் ஜிங்க் இருக்குது. ஸோ REC லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப்னுடைய வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.